அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அறுசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேசரி செஞ்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் அது கூடயே நான் முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திருக்கேன். நீங்கள் முந்திரி திராட்சை கூட சேர்த்திக்கலாம். அது நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அது தனியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அதே நெய்லேயே நம்ம 1 கப் ரவையை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். இப்போ 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேணாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் அப்படின்னா ஃபுட் கலரை சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர கலந்து விடுங்க. இப்போது இந்த ரவை தண்ணியெலாம் குடித்து இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 1/4 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பாதாம், அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து எல்லாம் கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லாம் சேர்ந்து கலந்து விடுங்க. நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த நெய்யும் ஊற்றிருக்கோம், இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த மாதிரி மடக்குனா மடங்க வரும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.